Hi friends, welcome back to Mama Bedma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா one day more நம்ம ஃபங்க்ஷனுக்கு பாப்பாவோட மேரேஜ் ஃபங்க்ஷன்ல ஈவென்ட்க்கு ஓகேவா. சோ அதுல ஒரு ஈவென்ட்க்கு வந்து தக்ஷனா வந்து தாய் மாமன் சீர் வைக்கணும். சோ மத்த எல்லா ஐட்டமும் நான் வாங்கிட்டேன் மச்சான். புடவை, பிள்ளைக்கு பட்டு புடவையில இருந்து எல்லாத்தையும் நான் வாங்கிட்டேன். மெயின் வந்து அதுக்கு மெட்டி தான் வேணும், கோல்டு மெட்டி வேணும். சோ அதுக்கு பாப்பாவும் வரணும்ல. சோ அதனால அந்த மெட்டி போய் நான் கேஷ் அனுப்பிச்சு விடுறேன், நீ போய் எடுத்துரு, பாப்பா சைஸ் பார்த்து நீ எடுத்துரு, நான் வாங்கிக்கிறேன் உங்ககிட்ட அப்படின்ட்டான். ஏன்னா அவன் அந்த பர்ச்சேஸ்ல இருக்கான், பட்டு புடவை வாங்குறது, அப்புறம் என்னது ஜோதிகா மாலையாமா, எனக்கு தெரியலடா என்ன ஜோதிகா மாலை போடுற மச்சான், சாதா மாலைலாம் வேணாண்டா அப்படின்னா சரி ஓகே அப்படின்னா. சோ அவங்க வந்து ஃபேமிலியா அந்த பர்ச்சேஸ்ல சுத்திட்டு இருக்காங்க, பிஸியா இருக்கிறாங்க. சோ நம்மள வந்து போய் பாப்பாக்கு வந்து மெட்டி வாங்கிடு அப்படின்னு சொன்னோம். சோ அதனால நம்ம கிளம்பிட்டோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாம், பாப்பாக்கு என்ன மெட்டி கிடைக்குது, எப்படி மெட்டி வாங்குறோம்ன்றத பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ஈவென்ட்க்கு 2 நாள் முன்னாடியாது, இன்னும் ஒரு நாள் தான் இடையில இருக்கு. ஜஸ்ட் ஒன் டே சாட்டர்டே வந்துட்டு அம்மாவும் கிஃப்ட் வாங்குறேன் அப்படின்றாங்க. அதனால எல்லாத்துக்குமான ஷாப்பிங் தான் இன்னைக்கு இல்ல. ஜுவல்லரி ஷாப்ல இன்னைக்கு ஜுவல் ஷாப் பண்ண போயிருக்கோம். ஓகேவா? சோ ஜுவல் ஷாப்ல மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். மேல போடு. பிடிபி அட்ஜஸ்ட் பண்றது. அவங்க என்னறாங்க அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க, சும்மா அப்படியே வெச்சு காட்டுங்கன்றாங்க. இதுதான் வரும். இது வேணும்னா நம்ம அதுக்கு அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே டன். சரி ஓகே, அப்ப இது ஓகே. இது ஓகே. இதுவும் அட்ஜஸ்டபிள் தானே. ஒரே மாடல் தான்ப்பா. இது என்னது? எதுல டிசைன் வரும்? இதுதான் டிசைன் இருக்கு. என்ன டிசைன் இருக்குது அதுல? இது லைனா இருக்கா வளையம் ஃபுல்லா. அந்த மாதிரி இருக்கு. இதுல வரியா டிசைன் இருக்கா? எந்த டிசைன் இருக்கு? ப்ளைன் கிடையாது. இதுல டிசைன் இருக்கு, ப்ளைனா இருக்கும். எது வேணும்? ப்ளைனே வாங்க, பல்ச்சுனா அதுதான் தெரியுது. இது என்ன பளபளன்னு இருக்குது பாரு காலுக்கு. அது வந்து பளபள மேட் ஃபினிஷிங் மாதிரி இருக்குது. எது? அதான் அது மேட் ஃபினிஷிங். என்ன பிரைஸ் இருக்கு? இதெல்லாம் ஒண்ணுமே மேட் ஃபினிஷிங் வேணான்னு சொல்லிட்டு பாலிஷ் ஃபினிஷிங் வாங்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. அதுக்கு எதுக்கு எவ்வளோ 500 ரூபா டிஃபரன்ஸா? ஓகே, அப்போ இதையே கொடுத்துருங்க. டிசைன்னா இதுதான் டிசைன் தெரியுதா? ஆனா அது அந்த லெவலுக்கு தெரியல. இதுவே இருக்கட்டும், டிசைன் வேணாம் எனக்கு, பிளைன் தான் வேணும். இது காட்டுப்பா. வெள்ளியில இருக்கிற டிசைன் தானே இது. வெள்ளியில இந்த டிசைன் இருக்கும், சைடுல இருக்கிற டிசைன் வெள்ளியில இருக்கும். அதை வச்சு பாரு. நல்லா தான் இருக்குது, ஆனால் சூப்பராக இருக்குது, நச்சுன்னு தெரியுதுப்பா. பிளான் பண்ணிடலாம்ப்பா. எனக்கு தானே? உனக்கு தான். இது பவழமா இல்ல சும்மாவா? ரூபி மாதிரி சும்மா. ஆனா ரூபி ஒரிஜினல் ரூபி இல்ல. ரூபி இல்ல, உனக்கு பவழம் தானே ராசி. இதெல்லாம் விதவிதமா டிசைன்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது அந்த இதுக்கு கோல்ட் காயின். ஓகே, நான் வந்தானே முடிச்சிட்டீங்க ஷாப்பிங் எல்லாம் என்ன அதுக்குள்ள முடிஞ்சிச்சு. வளையல்லாம் நம்ம எல்லாருமே சேர்ந்து வளையல் வாங்க வச்சோம் அப்படின்னா அப்போ கொடுக்கும்போது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது எதுக்கு என்ன சொல்ல மாட்டோம் அப்பா பாருங்க. ஓகேவா? ஆனா வளையல் வாங்கிப்பாங்க பண்டிலா. மகேஷ் ராஜா பட்டா. அப்பா நீ உனக்கே வாங்கினுக்கிறப்பா, எனக்கு வாங்கியே கொடுக்க மாட்டேறப்பா. எனக்கு ஒரு ஷூ வாங்கி கொடுத்தியா? ஷூ கூட நான் தான் பே பண்ணிட்டு வந்தேன். கட்டாவாது இல்லை, ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாமா? ஒன்றாவாது. சாமியார் மாதிரி போட்டுருக்க. சாமியார் கோல்ல போட மாட்டாங்க, கோல்ல தான் போடணும்.
இன்னைக்குன்னு பார்த்து சட்டை போட்டு வராம உட்டி போட்டு வந்துட்டேன். பரவாயில்லப்பா. ஆப்ஷன் இருக்கு. ஒர்க் அவுட் போடுமா? ஆப்ஷன் இருக்கு. இது ஒர்க் அவுட் போடுங்க. ஆப்ஷன் இருக்கு. என்ன பண்ணலாம்? ரோசரி இது வரைக்கும் போட்டதில்லை. இந்த ரோசரி எனக்கு தான் பக்கத்துல இருக்கிற காசு மாதிரி தான் எனக்கு வேணும். 132 தான் ஆகுதா? சரி, இங்கேருந்து போகிறதுக்குள்ளே யோசிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. இது நல்லா இருக்கு. எவ்வளோப்பா இது வெயிட்டு? 5 கிராம். 4 கிராம்ஸில் பாரு. நம்ம அன்னைக்கு பார்த்தது 4 கிராம் தானே? 5 தான் அதுவுமே. 4 ஆன்டிக்கில் பாருப்பா. ஆன்டிக்கில் தோபர் அது 8 கிராம். இல்லை இப்போ நீ ஆன்டிக்கில் போட்டால் நல்லா இருக்காது. நீ ஆன்டிக் ஜுவல் போடும்போது தான் அதை போடணும். வேற இல்லையா? ஆனால் இது நல்லா தான் பாரு. இது அந்த மாதிரி வாங்காத. அந்த ஹோல் இருக்கிறது வாங்காத. ஹோல் இருக்கிறது வாங்கினா அதில் அழுக்கு போய் பூந்துக்கும். இதில் ஹோல் இருக்குதாப்பா? ஃபங்க்ஷன் யூஸாக இருந்தாலும் அழுக்கு போய் பூந்துக்கும். இல்லை அழுக்கு உள்ளே போய் ஸ்டாக்னண்ட்டாக அப்படியே இதுவாகிடும். வேற ட்ரே இல்லை இவ்வளோதான் இதில். இந்த ட்ரேயில் பாரு. இதெல்லாம் வேணாம். இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன். இதெல்லாம் இல்லைப்பா, ஃப்ளவரே வாங்குப்பா. ஃப்ளவரே வாங்கு. 30 கிராம். அது நீ போடுவியா? போட்டு காட்டு. போடுவேன், அதெல்லாம் போடுவேன். அது வேண்டாம். நான் போட மாட்டேன் அப்படின்னு நீ சொல்லுவேன்னு நினைச்சு நான் தைரியமா இதுன்னா நீ போடுவேன். நான் போடுவேன். இது எப்படி இருக்கு? இது சின்னதா இருக்கா மாதிரி இருக்குதானா? அவ்வளவுதான், ஒரே சைஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க போயிட்டு சுத்திட்டு எங்கெல்லாம் போயிட்டு வந்தோம் அப்படின்னா, மோனாக்குன்னு இல்லை, எங்களுக்கு எல்லாருக்குமே வளையல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன சின்ன ஷாப்பிங் இவங்களதெல்லாம் இருந்தது. எல்லா ஷாப்பிங்கையும் முடிச்சுட்டு இப்ப வீட்டுக்கு வரது மணி 9 ஆயிடுச்சு. வளையல் 10,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க? ஆமாப்பா, எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு தான் வளையல். அப்படி சொல்லணும் நீ. எங்க எல்லாருக்கும் அப்படின்னு உங்க 4 பேர் மட்டும் சொல்றீங்க? கிடையாது, எல்லாருக்கும் சேர்த்துதான் வளையல். எல்லாருக்கும் சேர்த்துதான் வளையல். எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துருக்கோம். இது என்ன பேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோனாக்கு வந்து பாட்டி வந்து தட்டு வைக்கிறதுக்காக சீர்வரிசை, பேத்திக்கு சீர்வரிசை வந்து பாட்டி கொண்டு வந்துருக்காங்க. அதுல வந்து ஒண்ணு வந்து என்னன்னா இந்த புடவை ஃபர்ஸ்ட். சரியா? இந்த ப்ளூ, இது என்ன டெனிம் ஜீனா, அந்த காம்பினேஷன்ல தான் ஒரு டெனிம் ஜீன் மாதிரி ஒரு கலர். ஊதா கலர் இல்லடா, ப்ளூ கலர். ப்ளூ. சோ இந்த டெனிம் ஷேட்ல வருதுல்ல சாரி, சில்வர். இது சூப்பரா இருக்கும். இது முந்தான, இது பிளவுஸ், பிளைன் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்குது. பார்டர் வந்து சின்ன பார்டரா, பார்டரே காணும். பார்டர் எங்கேயும் இருக்கும் போல. இந்த பார்டர் இங்க இருக்கு. ஓகேவா? ஏக்கா பாத்துக்கிறியா? ஓகே, இதெல்லாம் வந்துட்டு தான் இந்த ஒரு சாரி வந்து தட்டுக்கு வைக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்திருக்காங்க. அத போட்டு அப்படி சுருட்டுறியப்பா. நான் இப்ப மடிச்சு வச்சிருந்தா வேலைக்கு ஆகுமா? வீட்டுல வீடியோ எடுக்க வேணா? அப்ப தட்டு வைக்கும்போது அப்படியே ஒரு திட்டு மாதிரி தட்டுல சுட்டி வைப்பியா? அப்புறம் மடிச்சுப்பேன். ஏதோ காரமடை போய் வாங்கினதுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா காரமடை தேர் மிட்டாய் வந்தது எங்க ஊர்ல. என்னது காரமடை தேர் மிட்டாய்? இது இதெல்லாம் 90s கிட் மிட்டாய். 90s கிட் மிட்டாய். இது காரமடை தேர் அந்த இதுல கிடைக்கும். இது அப்பதான் ஃபேமஸ் ஆகும். மத்த டைம்ல எல்லாம் எங்களுக்கு ஊர்ல கிடைக்காது. அந்த காரமடை தேர்ல இந்த மிட்டாய் விற்பாங்க. அச்சு வெல்லம் டைப்ல இருக்குது. இது காரமடை தேர் மிட்டாய். அவ்வளவுதான். இது காரமடை தேர் மிட்டாய் எங்க ஊர்ல. தேர் மிட்டாய், அச்சு மிட்டாய், சக்கரை மிட்டாய் நிறைய பேர் வச்சுக்கலாம். அப்புறம் பொரி உருண்டை, இதெல்லாம் வந்து அங்கதான் கிடைக்கும். காரமடையில தான் கிடைக்கும் இதெல்லாம். மத்தபடி ஷாப்ல எல்லாம் வந்து பெரிய பெரிய ஷாப்ல தான் கிடைக்கும். அது வந்து முறுக்கு, கை முறுக்கு. இதெல்லாம் வந்து அங்க வந்து ஹோம்மேடு முறுக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஹோம்மேடு கடையில வாங்கின முறுக்கு. இது
இது ஒரு முறுக்கு. ஆமா ஆலிஸ் அக்கா, நீ ஒரு முறுக்கு சுட்டியே குடுத்தியே, நான் வேணான்ட்டு போனேன். அது என்னாச்சு? இந்த முறுக்க பார்க்க வந்தாங்க டப்பாவே காலியா. இது ஒரு முறுக்கு. சரியா? அப்புறம் எள்ளுருண்டைன்னு நினைக்கிறது. எள்ளுருண்டை பாருங்க, எள்ளுருண்டை 2 பாக்கெட் எள்ளுருண்டை வாங்கி வந்து அது என்னமோ தனியா வறுத்து தண்ணி எண்ணெய். அப்புறம் மகேஷ் ராஜா என்ன வேணாம்ப்பா, யுவர் மாம் ஃபேவரட் அதிரசம். யாரு வீட்டுல செஞ்சதா இதெல்லாம்? யார் செஞ்சா? ஓ, அவங்க செஞ்சு சேல் பண்றது. இது நம்மளோட எப்பவும் நார்மல் ஜேபி ஸ்வீட்ஸ். கொஞ்சம் காரம் ஸ்வீட்டு அப்புறம் அந்த மாதிரி ஏதோ தட்டுல வைக்கிறதுக்காக இதெல்லாம் வாங்கி வந்திருக்காங்க. நமக்கு இதெல்லாம் எப்பயுமே இது பழக்கம் தான். அது ஓ, அதனாலதான் வந்து நேத்துல இருந்து பிரிக்காம இருந்திருக்கிற. இல்லைன்னா எப்பயோ பிரிச்சு வாயில விட்டுருப்ப. ஆமா, தட்டுக்கு வைக்கிறது இதெல்லாம் பந்தக்கால் அன்னைக்கு தட்டுல வைக்கிற அப்படின்னாங்க. நானும் பார்த்தேன் A to B தான் எடுத்து தின்னுட்டு இருந்தா. சரி, எதுக்கு இது இவ எடுக்கவே இல்லைன்னா இப்பதான் தெரிஞ்சது. ஓ, அது வரிசைக்கு வாங்கிட்டு வந்ததுனால அதை விட்டு வச்சிருந்தா. விட்டு வச்சிருந்தான் மகேஷ் ராஜா. நான் இல்ல, நான் ஸ்வீட் சாப்பிடுற ஐடியாவே இல்ல எனக்கு. வீட்டுல காரம் சாப்பிடலாம்ல. காரம் தான், அதை A to B அத்தனை வாங்கி வச்சுக்கிறீங்களா? சரி, ஓகே. இது வந்து லட்டு, மோத்தி லட்டு. இது வந்து மினி ஜிலேபி, மை ஃபேவரட். இதுவும் மினி ஜிலேபி, ஒரு சின்னதா வாங்கியது எல்லாமே. அது மேல வெயிட் கம்மி ஆயிடுச்சு. அப்ப நீ கை வச்சிருக்கேன்னு தான் மீனிங். 3 ஜிலேபி வாங்கி வந்திருக்குது. சரியா? அதுக்கப்புறம் வந்துட்டு எதுக்கு கரும்பு? பொங்கலுக்கு ஒரு ஜோடி கரும்பு வாங்கி வந்திருக்கு. உள்ள இருக்கு கரும்பு. ஓகேவா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து இப்ப மோனாக்கு வந்து அவங்க 5 தட்டு வைக்கிறேன்னு இருக்காங்க. அந்த 5 தட்டுல சீருது. அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு பூ வளையல் எல்லாம் வாங்கியிருக்காங்க. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மெட்டி வாங்குறதா இருந்தது. மெட்டி வந்து தாய் மாமனே அவங்க வந்து மெட்டி வாங்குறதுனால இவங்க வந்து கோல்டு காயினா வாங்கிட்டாங்க. ஓகேவா? இந்த கொடை வாங்கி வந்தாங்க. கொடை செம்ம கொடை. அந்த கொடை இப்ப எடுத்து காட்டு. காட்டவே இல்ல. மாப்பிள்ள எனக்கு கிஃப்ட் கொடுத்த சாரி நான் காட்டவே இல்லை என் சேனல்ல. நான் காட்டல. சரி, நான் கார்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டெய்லர் வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு கார்ல லைவா காட்டுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் வந்துட்டு இப்ப என்ன பண்ணணும்? இப்ப இட்லி மத்தியானம் வந்து எங்க அம்மா தான் சிக்கன் குழம்பு செஞ்சாங்க. அதுக்கு இட்லி ஊத்திருக்கேன். இப்ப இட்லியை ஊத்தி சிக்கன் குழம்பு சாப்பிட்டு எங்க போனோம்? டைலர் வீட்டுக்கு போனோம். ஏன்னா எங்களோட ஆரி ஒர்க் பிளவுஸ் அவ்வளவு வந்துருது. எல்லாமே கார்ல மூட்டை மூட்டையா இருக்கு. இப்ப கொண்டே நம்ம டெய்லர் கிட்ட கொடுத்தா அப்படின்னா அவங்க நான் ஊர்லயே இல்ல, என்னை தேட வேண்டாம் அப்படின்னு லெட்டர் ஓடி போயிருவாங்க. அந்த அளவுக்கு தான் வச்சிருக்கிறோம். நிஷா என்ன பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியல. நிஜமாவே தெரியல. அவ்வளவு ட்ரெஸ் அவ்வளவு சாரீஸ் அவங்க வீட்டுல இப்ப திருப்பி கொண்டே கொடுக்க போறோம். என்னத்தான் பண்றதுன்னு எனக்குமே தெரியல. ஆனா நான் நிம்மதியா உட்கார்ந்தாலே உனக்கு பிடிக்காது. எதுக்குப்பா உட்கார்ற? யார் பொண்ணு கல்யாணம்? யார் பொண்ணு கல்யாணம்? சுடு தண்ணி மாதிரி ஓடினே இருக்கணும். நான் வெளில போறதுக்கு சொல்லல. இப்ப இந்த அம்மா என்னமோ 7 வகை அப்படியே நேத்து ஹோட்டல்ல வச்ச மாதிரி 7 வகை வச்சிட்டாங்க. தாய்க்கு வச்சுக்கிற 4 இட்லி. அந்த 4 இட்லியை நான் வீடியோ வேற எடுக்கணும்ட்டு வேற இது. அது கூட தான் அவ சுட்டுனுக்குறா உட்காந்து தோசைய. அவ்வளவுதான். அவங்க பையனை சுட்டுனுக்குறா. அவன் பையன் அவன் சுட்டாதான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒத்த கால நிக்கிறானாமா. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு பொண்டாட்டி வந்து மொத்தையா செஞ்சேன் சே தின்ட்டுப்பா அப்படின்னுவா. சாம தின்ட்டு எஞ்சி கை கழுவிட்டு போவாங்க. அவன் ஒண்ணுமே புரியலன்னு சொல்லும் போதே தெரிஞ்சுக்கணும் போய் சொல்றான் அவன்ட்டு. ஆனா இந்த மாதிரி பேசிப்பா இந்த மாதிரி பேசி அதான் இந்த மாதிரி பேசியே மௌலியை கெடுத்து இப்ப அடுத்தது அந்த பையனுக்கும் வந்துட்ட நீனு. நான் கூட பார்த்தேன்டா இங்க வந்து 2 வாட்டி அடிச்சுடா உன்ன. அதுவும் நொட்டு அடிக்குது. ஏதோ லைட்டா தட்டினாலும் பரவாயில்ல டமால் வச்சு வாங்குது. கேட்காம 10 தடவை சொன்னான் கேட்கல. அடி விழுகிற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கிற மாதிரி அண்ணன் தம்பியும் அடி விழுந்தாலும் நகர. நீ அண்ணனை அடிக்கிறத நிறுத்தி பல வருஷம் ஆயிடுச்சு. அண்ணன் இப்ப வந்து
சின்ன குஞ்சான்ல இருந்து பெத்த குஞ்சான் ஆயிட்டான். குட்டி குஞ்சான்ல இருந்து பெத்த குஞ்சான் ஆயிட்டான். அதனால ஒண்ணும் பண்ண முடியாது அவனை. என்னைக்கு தான் பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மாக்கு வந்து பிள்ளைங்க தான். அடினா அடிதான். ஆமா அடிதான். சோத்துல விஷம் வச்சிடுவான், ஞாபகம் வச்சுக்கோ. நீ செய்யற சோத்து ஆனா இப்ப செய்ய மாட்டான் அவன். ஏன்னா இப்ப வந்து தாய் பாசம் இருக்கும் கம்பல்சரி. பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்த உடனே தாய் பாசம் விலகிடும். அப்போ வெய்ய எப்படின்னா வச்சுட்டு போயிடுவோம். பா நான் இந்த பாவத்தை நான் என் கையால பண்ண மாட்டேன், நீ வச்சுட்டு முடிஞ்ச ஒண்ணு சொல்லு, நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு. ஏடா இது காட்டுப்பா, இந்த தோசை காட்டுப்பா. இந்த தோசைக்கு தானடா நீ அம்மா நீ சுட்டாதான் நான் கூட ஒருவேளை நல்லா பயங்கரமா சுடும் போல் இருக்குது. அதே மாதிரி தோசை கல்லு சரியில்லை. தோசை கல்லு சரியில்லை. ஒரு சுடுங்க சொல்லிச்சு. தோசை சுட்டு இருக்கும் போது முட்டை கேப்பீங்க என்ன சொல்லுவோம்? ஆமா எங்க வீட்டு தோசை என்னதுடா அது? இது 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 வாட்டர் மெலன். உங்களெல்லாம் விட அவனுக்கு ரோசை ஜாஸ்தி. பொண்ணுங்களோட ஓட்டாப்ப இருக்கு. எதுக்கு என்ன சொன்ன நீ? ஜெட்டி போட்டுருக்கா குழந்தை பொண்ணுங்களா பாப்பா வாடான்னு மோனாக்காரனா பரவாயில்ல, அக்கா தானே அப்படின்றான். என்ன மத்த பொண்ணுங்களாம் பாத்துருவாங்கன்னு அவர் ஓடுறாரு. ஏ ரெபேக்காக்கு போன் அடி. ஆமா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பேண்ட போட்டு விடுன்றான் மாமா கிட்ட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன சொல்றது, ஆண்டவர் நல்ல கல்யாண வீடு களை கட்டி நிக்குது. நாங்களும் ஜாலியா இருக்கோம், நீங்களும் ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கோலம் போடுறதுன்னா என்னன்னு தெரியுமா? அவங்கவுங்க கையில போடுவாங்க. இதுங்க அச்சு வாங்கி வச்சு அந்த அச்சில போட்டு தேய்ச்சின்னு கிடக்குங்க. அத நீ கூட பண்ணலாம். ரங்கோலி நாங்க போறது ரங்கோலி போட போறீங்க. நீ ரங்கோலி போடுவே, அது ஹோலி கொண்டாடிட்டு போயிடும் நைட்டெல்லாம் மாத்தி மாத்தி எல்லாம். அந்த தெருவில் இருக்கிறதெல்லாம் கூப்பிட்டு வரும், வா 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 ஹோலி கொண்டாடலாம் அப்படின்ட்டு. நான் வந்து மாப்பிள்ளை கொடுத்த கிஃப்ட்டை காட்டவே இல்லை. இதுதான் வந்து மாப்பிள்ளை பர்த்டே கிஃப்ட் வந்து சென்ட் பண்ணது. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏசி vlogல இதோட ஃபுல் டீடைல்ஸ் நீங்க பாத்துருப்பீங்க. இப்போ வந்து தைக்கிறதுக்கு வந்து டெய்லர் கடையில இருந்து இந்த வீடியோ எடுத்துன்னு இருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே பாய்.